துக்கத்தினாலும் உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறும். பாருங்க, என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே, இந்த பூமியிலே வாழும் ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்திலே துக்கம் அவர்களுடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனுஷனாக பிறந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த துக்கம் நம்ம இருதயத்தை இது வாட்டி வதைக்கிற ஒன்றாய் இருக்கும். அன்பானவர்களே, அந்த துக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எது பறிப்போகும்னா அது சந்தோஷம் பறிப்போய்விடும். ஆமென். அந்த துக்கத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விரக்திக்குள்ளாய் நாம் கொண்டு வரப்பட்டு விடுவோம். அந்த துக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனால் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் அதற்காக வகை தேடுவோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த துக்கம் சந்தோஷத்தை பறிக்கும். இந்த துக்கம் விரக்திக்குள்ளாக ஒரு மனுஷனை கொண்டு போகும். இந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு போய் விடுவதற்காக பிரயாசப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த துக்கத்தை, துயரத்தை, இந்த பாரத்தை எடுக்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுடைய துக்கம், அந்த பாரத்தை அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுக்க போகிறார். அன்பானவர்களே, அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயத்தோடு அவர் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் நமக்காய் காரியத்தை செய்து சீர்படுத்தி விட்டார். அன்பானவர்களே, நம்மளுடைய பாரம், நம்மளுடைய துக்கம், நமக்கு வெளியே சொல்ல முடியாத போராட்டமான நிலைமைகள் எல்லாவற்றையும் தேவன் இன்னைக்கு நம் கிட்ட இருந்து எடுத்து அவர் சுமக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவர் நமக்கு ஆறுதலை தருகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, போன மாதம் ஒரு சிசிடிவியில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்சாங்க. அது கொஞ்சம் இருதயத்தில் வேதனை உண்டாக்கினது. பாருங்க, போன மாதம் ஒரு அன்பு சகோதரன் ஒரு காரை ஓட்டிக்கிட்டு அவர் ஒரு பெரிய பிரிட்ஜ் அதில் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் காரை நிறுத்தி அந்த காரை விட்டு வெளியே இறங்கி, அது ஒரு பெரிய பிரிட்ஜ், கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படி அலையாக ஓடுது. அவர் நேராக வந்தார், காரை நிறுத்தினார், காரை விட்டு கீழே இறங்கினார், பிரிட்ஜு மேலே அப்படி ஒரு ஏறி குதிச்சு செத்தே போயிட்டார். அப்போது யாருடா இது இப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்குதாங்க. அப்போ பாருங்கள், அந்த ஆள் வராப்புல இறங்குறாப்புல சற்றும் யோசிக்கலை, அப்படியே கீழே குதிச்சுட்டு போயிட்டே இருந்தாப்புல. அதில் கீழே அந்த வார்த்தை ஒன்று போட்டாங்க, இவனுக்கு என்ன மனபாரமோ, இவனுக்கு என்ன துக்கமோ, பாவம் அவன் இப்படி சாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் தேடிக்கொண்டான் என்று அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாக்கினது. அன்பானவர்களே, அப்படி இந்த துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அவருடைய முடிவை அது கொண்டு வருகிறது. பாருங்க, நம்மளுடைய முடிவு யார் கரத்தில் இருக்கிறது தெரியுமா? நம்மளுடைய பிரச்சனையின் கரத்தில் நம்மளுடைய முடிவுகள் இல்லை. நம்மளுடைய முடிவு அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் முடிவு என் கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் முடிவு என்னுடைய மனைவி கையில் இல்லை, பிள்ளைகள் கையில் இல்லை, கணவர் கையில் இல்லை, நான் மாட்டியிருக்கிற பிரச்சனையின் கரத்தில் இல்லை. என்னுடைய முடிவு அது ஒன்று இருக்கிறது. அது தேவன் ஏற்கனவே எனக்காக பரலோகத்தில் நியமித்தது. அந்த முடிவு தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். மற்ற முடிவு உங்களை மோட்ச பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுத்தாது, அது பாதாளத்துக்கு போகிற வழி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வருது தெரியுமா? அவனை முடிவுக்குள்ளே கொண்டு போகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கூட அந்த மனுஷன் ஏன்
அப்படி யோசிக்காம, சற்றும் யோசிக்காம அப்படி மாண்டு போனான் என்று நமக்கு தெரியல. பாருங்க, ஒரு பெரிய கிணறு, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய அப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு வராங்க. என்ன காரியம், என்ன சண்டை, என்னன்னு தெரியல. வந்தாங்க, அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த கிணத்துல அந்த பச்சை குழந்தைய அப்படியே போட்டாங்க. அவளும் உள்ள குதித்தா, 2 பேரும் இறந்துட்டாங்க. ஏதோ ஒரு துக்கம் அவங்க இருதயத்தில் வாட்டி வதைக்குது. அந்த துக்கம் ஒரு மனுஷனுக்கு முடிவை கொண்டு வருது. அது இருளான முடிவு. அப்படிப்பட்ட முடிவை சத்ருவானவன் அந்த பிள்ளைகளுக்கு தருகிறதற்கு உபயோகமாய், ஆயுதமாய் பயன்படுத்துகிற ஒரு விஷயம்தான் என்ன தெரியுமா? இந்த துக்கம். அல்லேலூயா. இப்படி பல்வேறு காரியத்தினால், துக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பல்வேறு காரியத்தில் இன்றைக்கி நாம் வேதனையோடு காணப்படுகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் துக்கமுகமாக இருந்தாலும் சரி, ஐயோ என் வாழ்க்கை இப்படியா இருக்குதே, நீங்கள் துக்க புலம்பலை நீங்கள் செய்தாலும் சரி, நான் ஒன்று சொல்லுவேன், இயேசு என்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ துக்கப்பட்ட அந்த இருளான முடிவு உனக்கு வராது. அவனை தேற்றுவார், உனக்கு செய்வேன் வாக்கு கொடுப்பார். அதை கடந்து வர ஏதோ ஒரு பலனை தருவார். உன்னை பலப்படுத்தி அவர் எப்படியாவது உன்னை ஜெயமான, சந்தோஷமான நாட்களுக்கு கொண்டு வர அவர் உன்னை ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, கரம் உயர்த்தி, இருளான முடிவு எனக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாரம், உங்கள் வேதனை, உங்களுடைய துக்கம் எல்லாத்தையும் நம்மளுடைய தகப்பன் சுமப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சஞ்சலங்களை நீக்குகிற தேவன். நம்மளுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். கவலைப்படாதிருங்கள். பழுங்க, இன்னைக்கு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் அழணும்? எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கிறான், நான் மட்டும் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, ஏன் நான் மட்டும் என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி பல கேள்விக்குறிகளோடு நீங்கள் காணப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய துயரத்தை நான் மாற்றுவேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களுடைய துயரத்தை அவர் மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி, என்னுடைய துக்கம் அது எனக்கு சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். என் துக்கத்தை என் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்துக்கு தேவன் முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். துக்கத்தினால் சாத்தான் இருளான முடிவு வைச்சிருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். அப்படி என்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளை தேவன் தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமான நாட்களுக்குள் நான் வரப்போகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என் சஞ்சலம் எல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்க போகுது, என் கண்ணீர் அதிசீக்கிரத்தில் நீங்க போகுது, நான் துக்கம் அதனுடைய முடிவுக்கு வந்துட்டேன், என் நாட்கள் துவங்க போகுது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கென்று தேவன் சொல்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தலைக்கு மேலே பலமாய் ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலை அடைவார்கள். பாருங்க, இன்னைக்கு பிறந்த நன்மை தீமை அறிந்த குழந்தையிலிருந்து ஒரு மனுஷன் அரைமயிராய் முடிந்து அவன் சாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த துயரம் என்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய முள்ள போல அவனை குத்தி கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே பல்வேறு துக்கம் இன்றைக்கு உன் இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம்.
பல்வேறு துக்கம் உன் இருதயத்திலே வேதனையை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். அது வாழ்க்கையை குறித்த துக்கம், எதிர்காலத்தை குறித்த துக்கமோ, தேவைகளை குறித்த துக்கமோ, உங்கள் சரீரத்தில் வருகிற பலவீனமான நோய்களை குறித்து துக்கமோ, சத்துருக்களால் வரும் பிரச்சனைகளை குறித்து துக்கமோ, இல்லை சந்ததியே இல்லையே என்று சொல்லி ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு துக்கமோ, எந்த விதமான துக்கமாய் இருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு என்னை ஆறுதல் படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தேவன் இன்றைக்கு ஆறுதல் படுத்துகிறார். இந்த ஆறுதல் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆறுதல், கர்த்தருடைய ஆறுதல் தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். மற்ற ஆறுதல் உங்களுக்கு வீண் பகையை கொண்டு வரும். மற்ற ஆறுதல் உங்களுக்கு வீண் குழப்பத்தை கொண்டு வரும். மற்ற காரியங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை, கண்ணீரை கொண்டு வரும். கர்த்தர் பாருங்க, அவருடைய ஆறுதல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வேதாகமத்திலே எந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்தாலும் பாருங்க, அவங்க துக்கத்தோடு காணப்படும் பொழுது கடவுள் அவங்களை போய் சந்திப்பார். தேவன் அவர்களை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது அவர் அப்படியே வந்து விட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அவர் ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கியா, பயப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஓ, தனிமையா போறியாப்பா, நீ தனிமையா இல்லப்பா, நான் அவன் கூட இருக்கேன்ப்பா. அவர் பேசும் பொழுது, அந்த பரிசுத்தவான்களோடு பேசும் பொழுது, அவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, முதலாவது அவங்களுடைய துக்கத்திற்கு சரியான பதிலை, ஒரு சொல்யூஷனான ஒரு வேர்டு ஆண்டவர் தருவார். அதுக்கு அப்புறமா தான் நான் உன்னை கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்தை, அந்த காரியத்தை நீக்குகிற வார்த்தையை கொடுத்து விட்டுதான் தேவன் அவர்களை வழிநடத்த ஆரம்பிப்பார், பின்பு உயர்த்துவார். அப்போ அந்த துக்கம் அது தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் என்றால், முதலாவது தேவன் ஆறுதலை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்றது உலகத்தோடு இருக்கிறவர்களுக்கு பொருந்தாது. இது தேவனுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தான் செய்யணும் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் உறுதியாய் நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆறுதலை அடைவார்கள். நான் சொல்றேன், பல நாட்கள் இந்த 7 வருடம் இந்த ஊழிய வாழ்க்கையில், இந்த 4 வருடம் சபை ஊழிய வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது அவர் ஆறுதல் படுத்துவார் பாருங்க, அவர் தைரியப்படுத்துவார் பாருங்க, அவர் மோட்டிவேட் பண்ணுவார் பாருங்க. அந்த மாதிரி எவனுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. சர்வ வல்லவர் அப்படி ஆறுதல் படுத்தும் பொழுது அந்த ஆறுதல் நமக்கு போய் முள்ள திருப்பியும் கொடுத்து அது ஊன் பண்ணாது, அது வலியை ஏற்படுத்தாது. அந்த வலியை சுகமாக்குற அந்த ஆறுதலை தேவன் தருவார். இன்னைக்கு துயரத்தோடு இருக்கிறீங்களா? துக்கம் உங்கள் இருதயத்தை முழுவதும் ஒரு மண்ணை கொட்டினதை போல மூடி கிடக்குதா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு தேவன் உங்கள் வெறுமையை மாற்ற விரும்புகிறார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் திரும்பி, துயரப்படுற நீ பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா இருளான சூழ்நிலையையும் அவர் மாற்றி விடுவார். எத்தனை பேரா விசுவாசிக்கிறீங்க? நான் எப்பயுமே சொல்லுவேன், இன்றைக்கு நடக்கிற காரியத்தை வைத்து எதிர்காலத்தை திட்டமிடாத. எந்த இருள் வேணாலும் நம்மளை சூழட்டும், அந்த எல்லா இருளான சூழ்நிலையையும் மாற்ற ஒரு தேவன் என் கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியப்படுத்துங்க உங்களுக்குள்ளாகவே. தேவன் அந்த தைரியத்தை உங்களுக்கு இன்னைக்கு வைக்க விரும்புகிறார். இந்த தொட்டாச்சிலிங்கன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதை போய் தொட்டு பார்த்துருக்கிறீங்களா? அதை போய் தொட்டா அது என்ன ஆகும்? ஜஸ்லின் அல்ல நான் சொல்றது, அதை நீங்கள் தொட்டு பாருங்களேன், அதை தொட்ட உடனே சுருங்கிடும்.
அது பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு அப்போ என்னன்னா, யாருமே அதை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அது தொடாத வரைக்கும் அப்படியே ஒரு பிரிஸ்கா நிற்கும், தொட்டவனை அப்படி சுருங்கிடும் பாருங்க. அதை மாதிரி தான் இன்னைக்கு துக்கம் வந்துச்சுன்னா சுருங்கிடுறோம். நான் சொல்கிறேன், துக்கம் வந்தால் தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஐயோ தலை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பாரம் இருக்கும், நல்லா உட்காந்து துதிக்க ஆரம்பிங்க, சத்துரு வெக்கப்படுவான். நல்லா ஐயோ இருதயத்தில் அப்படியே ஒரு மணலை கொட்டின மாதிரி பாரம் இருக்கும் பாருங்க. தேவனே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் சொல்லி பாருங்களேன், சத்துரு அசிங்கப்படுவான், வெக்கப்படுவான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு தொட்டா சிலுங்கிய மாதிரி சுருங்கிடாதீங்க. துக்கம் வரும். ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் உன் துக்கம் என்னவா மாறும் தெரியுமா? என்னில் நிலைத்திருக்கிற பொழுது அந்த துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றி போடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி உன் இருளான சூழ்நிலையை மாற்றுவார், கவலைப்படாத. பாருங்க, நியூஸில் ஒரு காரியத்தை போட்டாங்க. இந்த வட மாநிலங்களில் இந்த பிள்ளைங்க 10th எக்ஸாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு பையன் 10th எக்ஸாம் எழுதியிருக்கான். அவன் தேர்ச்சி பெற்றுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறான். ரிசல்ட் வந்தால் ஃபெயில். அவங்க அப்பா அம்மா திரும்பவும் எழுத வைக்கிறாங்க. 2வது முறை எக்ஸாம் எழுதுனா 10th ஃபெயில். நீ நம்ப மாட்டீங்க, அந்த பையனை 10 முறை எழுத வச்சாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும். 10 முறை எழுதியும் அந்த பையன் ஃபெயில். இப்போ அவங்க அப்பா அம்மா அது என்ன பண்ணிட்டாங்க, நம்மளா இருந்தாலும் பண்ணுறோம், ஆயிடுச்சு 2 தடவை அட்டன் பண்ணிட்டு எங்கேயா போய் வேலைக்கு போய் சரி பண்ணிய மேய்ப்போ, போய் மாட்டை மேய்ப்போன்றவாங்கல்ல. அவங்க அப்பா அம்மா 11வது தடவையும் 10th எக்ஸாம் எழுத வச்சாங்க. 11வது தடவை எழுதி ரிசல்ட் வருது பாஸ் அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த அப்பா அம்மா? அந்த கிராமத்தில் அந்த மோளை அடிக்கிறாங்க இருக்காங்க பாரு, அதை அடிக்க வச்சு அந்த சத்தத்தை பண்ண வைக்கிற ஒரு கூட்டத்தை வர வச்சு இந்த பையனுக்கு எல்லாரும் கழுத்தில் மாலை போடுறாங்க. கிராமத்தில் மாலையை போட்டு என் பையன் 10th பாஸ் ஆகிட்டான், 10 முறை ஃபெயில் ஆகி 11வது முறைன்னுட்டு அப்படியே ஒரு ஊர்வலமாக அந்த பையனை கொண்டு வந்தாங்க. எனக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ என்ன அது, அப்போ தான் தேவன் என்னோடு பேசினார். அது என்னதான் 10 முறை ஃபெயில் ஆகிருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இப்போ அவங்க கூட மாலையை போட்டு வரும்போது எப்படி தெரியுமா வராங்க? சிரிச்சுக்கிட்டே வராங்க, சந்தோஷம். என் எத்தனையோ வருஷம் துக்கம் இன்னைக்கு நீங்கிருச்சுன்னு அந்த தகப்பனும் தாயும் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த தோல்வியை பார்த்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த ஸ்திரீகளுக்கு நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னுட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 கோடு வந்துருச்சுன்னு வைங்க, அப்பயே அந்த குழந்தை கலையிற மாதிரி குதிக்கும், புருஷனை போய் கட்டி பிடிச்சிக்கும், கீழே இறங்கும், ஓடும், தாவும். அந்த 2 கோடு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதுவே 9வது மாதம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புகிறோன்னு வைங்க, அந்த மகள் எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு பெரும் சந்தோஷப்பட மாட்டா. போகும்போது திரும்ப வந்து சேருவோமா, என் புருஷன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணுருவானா நினைப்பாங்க. இருக்கிறாங்க ஆட்கள் அப்படிலாம் நினைப்பாங்க. ஐயோ நான் மட்டும் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறேன், என் புருஷன் வெளியே உட்காந்து நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பெண்கள் குழந்தை உருவாகும் போது வர சந்தோஷம், அந்த குழந்தை வெளியே வரும்போது எதுக்கடா இந்த கர்மம் உருவாச்சு, ஆசீர்வாதத்தையே நாம் அப்பொழுது ஒரு ஆக்கினையாக பார்ப்பாங்க ஸ்திரீங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரசவ காலம் என்கிறது ஒரு பெரிய துக்கம். ஆனால் அதுவே அந்த குழந்தை முழுமையாக வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், அது இரத்த கரையோடு அந்த டாக்டர்ஸ் காண்பிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அந்த சத்தம், அழுகிற சத்தம் அந்த தாய்க்கு கேட்கும்னா, இவ்வளோ மணி நேரம் நான் பட்ட இந்த வேதனைக்கு, என் 10 மாதம் நான் காத்திருந்ததுக்கு, அப்படியே அந்த தாய் தன் குழந்தைய பார்க்கும் போது சந்தோஷப்படுவா.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த பிரசவ காலம் பாருங்க, ஒரு பெரிய துக்கமாக இருந்தாலும் அந்த குழந்தை சேஃபாக வெளியே வந்துருச்சுன்னா அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த தாய்க்கு தாம் பட்ட அத்தனை துக்கமும் வெளியேறுகிறது இல்லை? அதுதான் ஆனாலும் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அதே போல இன்றைக்கு பல்வேறு வேதனை, தத்தளிப்பு, துக்கம் நமக்கு காணப்பட்டாலும் தேவன் நமக்கு சந்தோஷத்தை இன்றைக்கு கட்டளையிட விரும்புகிறார். அழுகிற நீங்கள் மகிழ்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு துயரப்படுற நீங்க சந்தோஷப்படுவீங்க. தேவன் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்க தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி எல்லா தாயும் குழந்தை வெளியே வந்த சந்தோஷம் நினைக்குவான். அந்த யாபேசுனுடைய அம்மாவுக்கு மட்டும் அந்த துக்கத்தை மறக்கவே முடியல போல. அந்த துக்கத்திலிருந்து அவங்க மீண்டே வரல போல. எந்த துக்கத்தினால் நிறைந்தார்களோ அவங்க தெரியல. ஆனா இந்த யாபேச துக்கத்தோடு நான் பெற்றதுனால எனக்கு துக்கத்தை வருவிச்சா அப்படின்னு சொல்லி யாபேஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. யாபேஸ் அப்படின்னா ஒரு சாரோஃபுல் மேன், துக்கத்தை ஏற்படுத்துகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு பெரிய துக்கம் உங்க அம்மாக்குள்ள இருந்திருக்கு போல, அதனால துக்கம்னே பேரை வச்சுட்டாங்க. ஆனால் தேவன் அந்த யாபேசனுடைய வாழ்க்கையை தொட்டார் ஒரு நாள். அந்த யாபேஸ் எங்க போனாலும் எல்லாம் துக்கமான காரியங்கள் நடந்தது உண்மை. ஆனால் தேவன் தொட்ட பின்பதாய் அவர் போன இடமெல்லாம் கடவுள் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர் போன இடத்திலெல்லாம் யாபேசை ஆசீர்வதித்தார். துக்கத்தை வருவிக்கிறவன் சொல்லுகிற அந்த பட்டத்தை தேவன் ஒரு நாள் அவர் வாழ்க்கையை தொட்டதினால் மாறியது. ரெபேக்காள் தன் இளைய மகளுக்கு பெயர் வைக்கிறார் யாக்கோபு. எத்தனை அர்த்தம்? ஏமாற்றுகிறவன் அர்த்தம். அவர் வாழ்க்கை அப்படிதான் காணப்பட்டது. ஆனால் தேவன் ஒரு வனாந்தரத்தில் அவருடைய வாழ்க்கையை தொட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் போன இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் கை வைத்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வாதமே இல்லாத இடங்கள் எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. அந்த நாள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது அன்பானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவன் உங்களை தொடுவார். இயேசு உங்களை தொடுவார். தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை தொடும் பொழுது நீங்கள் துக்கத்தை வருவிக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் சந்தோஷத்தை வருவிக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவார். சில பேர் சொல்லுவாங்க, எப்பா நீ பேசாதப்பா, நீ பேசினாலே எனக்கு துக்கம் வருது. எப்பா நான் நல்ல இடத்துக்கு போகிறப்பா, உன் முகத்தை பார்த்தாலே விளங்காதுப்பா. நீ போகிற இடத்துக்கு முன்பதாக எங்கள் முன்னாடி வந்துடாதப்பா. நீ பேசினாலே துக்கம், உன்னை பார்த்தாலே துக்கம், உன் முகத்தை பார்த்தாலே விளங்காதப்பா. அப்படிலாம் உங்களை பார்த்து துக்கத்தை வருவிக்கிறவன் சொல்லி ஒருவேளை உங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம். உங்களை இன்றைக்கு தேவன் தொடுவார். துக்கத்தை வருவிக்கிறவர்களாய் நம்மளை தேவன் படைக்கவில்லை. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் நாம மகிமைக்காய் இருக்கும்படியே தேவன் நம்மளை அழைத்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான மாற்றம் என் வாழ்க்கையில உண்டாக போறது, உங்க வாழ்க்கையில உண்டாக போறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறீங்க, தேவன் என் கூட இருக்கிறாரா? நான் ஏன் இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கணும்? நான் ஏன் இவ்வளவு அழணும்? நான் ஏன் இவ்வளவு போராடணும்? எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? அவர் ஏன் மாற்றலன்னு பல கேள்வி. நல்லா கவனிங்க. மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனுடைய நடத்துதல் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என்று எழுதி இருக்கிறது. ஆனால் நாம இந்த காரியத்தை பிடித்து கொள்ளாம, நீங்க அழுது புலம்புவீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உன்னை பாடுக்குள்ள நடத்துவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். உலகம் சந்தோஷப்படும், நீ துக்கப்படுவன்ட்டார். இதை யோசிக்காதீங்க. இவைகளை சொன்ன தேவன் இவைகளை கடந்து வருகிற அந்த அனுபவத்திலே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என அன்பானவர்களே, இப்பொழுது துக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அந்த நிலைக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய என்னுடைய துயரமான நாட்கள் மாறப்போகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், கரம் உயர்த்தி. என்னுடைய துயரமான நாட்கள் மாறப்போகுது, என் புலம்புகிற நாட்கள் மாறப்போகுது. ஹல்லேலூயா. தேவன் நீங்கள் படுகிற வேதனை, அது ஒரு நல்லா தெரியும். நீ படுகிற வேதனைக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நாயின் என்கிற ஒரு ஊருக்கு வரார். அப்போ ஒரு பெரும் கூட்டம் போகுது. ஒரு பாடையில் ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு அடக்கம் செய்வதற்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு இருந்ததே ஒரே ஒரு மகன், ஒத்த மகன். அந்த ஒரு மகனும் இறந்து விட்டான் என்று சொல்லி அவங்க நம்பிக்கை இழந்து போய் உடஞ்சி போய் அழுகுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க. ஐயோ, எனக்கு உன்னை விட்ட யாருமே இல்லையடா, நீயும் இன்னைக்கு போயிட்டேடா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க. அந்த ஊரின் வாசலில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இயேசு அதை பார்க்கிறார். அவர் பார்த்து கிட்ட வந்து அந்த பாடையை தொடுகிறார். தொட்ட உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கினான். அவனை கொண்டு வந்து தன் தாய் அவன்கிட்ட ஒப்புவித்து அவர் சொன்னார், அழாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அழாதே, நான் உன்கிட்ட வந்து ஒப்புவிக்கிறேன் முடியாததை. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அந்த ஒரு விதவையின் நிலைமையில நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒன்லி ஒன் சோர்ஸ், அது கூட இன்னைக்கு பாடையின் நிலைமையில இருக்கலாம். கவலைப்படாதீங்க, தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே. இன்றைக்கு உங்கள் பாடையை அவர் தொடுவார். அது எழும்பி உட்காரும், அந்த திரும்ப நம்மிடம் வரும். கர்த்தர் அதை செய்வார், உங்களிடம் ஒப்புவிப்பார். நீங்கள் அழாமல் இருங்கள். என அன்பானவர்களே, அந்த தாயாருடைய துக்கத்தை என் தேவன் நீக்கி போட்டதைப் போல இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை தேவன் நீக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. அழாமல் இருங்கள், கர்த்தர் நடத்துவார். சில ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுவான், எதுக்கு எடுத்தாலும் உட்காந்து புலம்புவான், எது நடந்தாலும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். சரி, அவங்களுடைய முகங்கள் அது எப்படி இருக்கும் தெரியுமா? அழுதே அந்த முகங்கள் ஒரு கருகின நிலைமைக்கு காணப்படும். சிலருடைய முகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த அழுகையின் கண்ணீரே அவங்களுக்கு ஒரு இருளான சாம்பலை முகத்தில் தேய்த்ததை போல இருளா இருக்கும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், பேசுகிறார், தேற்றுகிறார். என்னெல்லாம் அவர் சொன்னார்னா அதை செய்வார். நாம கண்ணில் இருந்து வருகிற கண்ணீர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது தேவன் இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களுக்கு கண்ணீர் விட தெரிந்திருக்கும். சிலர்லாம் பாருங்க, ஏதாவது ஒன்று வீட்டில் நடந்ததுன்னு வைங்க, அப்படி அந்த டேப்பை திறந்து விட்ட மாதிரி என்ன நடக்கும்? டாடா 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 டாடான்னு தண்ணி ஊற்றும் கண்ணில். ஆண்டவர் பாருங்க அதெல்லாம் பார்த்து சிரிப்பார். எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, உட்காந்து இதுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அது மாதிரி துக்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அவர் இருக்கிறார்னா அவர் செய்வார், அவர் மாற்றுவார், அவர் நிர்ணயித்தது நடக்கும். அது அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சரியான காரியங்களுக்கு உங்கள் கண்ணீரை விதைங்க. எல்லாத்துக்கும் கண்ணீரை கொண்டு போய் விதைக்காதீங்க. சரியான ஒரு நல்ல காரியங்களுக்கு கண்ணீரை போய் விதைங்க. ஒரு தேசத்துக்காக அழும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வருதா? கிடையாது. கர்த்தர் சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு அண்ணால் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அதுக்கு வருதா? அதுக்கு வராது. ஏன்னா அதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துது. அந்த கண்ணீர் துளி விதைய போல சபையில் வந்து விடும் பொழுது தேவன் அந்த துளிகளுக்கு பலன் தருவார். நீ ஓயாமல் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு விஷயத்துக்கு யோசிச்சு விடுறனா அது பேர் முட்டாள்தனம். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், நம்மளை துக்கத்தை வர வைப்பாங்க.
இந்த வாழ்க்கையில் அதான் நடக்கும். எனக்கு துக்கமே வரக்கூடாது, எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், எனக்கு அது மாதிரி விஷயத்த நீங்கள் ஜெபிக்கலாம், தப்பில்லை. அதை மாற்றுவது கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அது தேவனுடைய கரத்தில் உள்ளது. ஆண்டவரே மாற்றும், இல்லையா நீர் பார்த்து கொள்ளும், அவ்வளவுதான். பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா? தேவனே இதை மாற்றும், நான் கதறுகிறேன். அந்த கண்ணீர் முதல்ல யாருக்கும் தெரியக்கூடாது, தான் உண்மை. எப்போ நீ அழுகிற அந்த கண்ணீர் ஒரு 2-3 பேருக்கு தெரிந்தால் கூட அதற்குடைய வேல்யூவை தேவன் தரமாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வலது கையில் கொடுக்கறது கூட உன்னுடைய இந்த இடது கையில் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கேன், இதுக்கு பலன் வராதுன்றார். நீங்கள் கர்த்தருக்காய் விதைக்கிறது கூட இந்த கைக்கு தெரிஞ்ச இந்த கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இட் இஸ் சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் காட். உனக்கும் தேவனுக்கும் மாத்திரமே அது தெரியணும். ஆமென். பாருங்க, ஒரு நாள் ஒரு வீட்டுக்காய் நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த வீட்டிலே ரட்சிக்கப்படாத ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறார். அவங்களுக்காக, குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். திடீர்னு அந்த பர்சன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்சன் உட்கார்ந்துருக்கிறாரா அப்படின்னுட்டு அதிக பாரப்படுவது போல நான் என்னையை நானே ஏமாற்றி கொண்டேன் என்று தேவன் என் கூட பின்பு பேசினார். அவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, நீ இப்படி உட்காந்து ஜெபிக்கிற, இப்போ அந்த பர்சன் இல்லை, நீ வீட்டில் இந்த மாதிரி ஜெபிப்பியாடான்னு தேவன் கேட்கும்போது எனக்கு செருப்பால் அடித்தா மாதிரி இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஜெபத்துக்கு நான் பலன் தரமாட்டேன் அப்படின்னாரு. அப்போ தான் நான் புரிந்து கொண்டேன், பாரப்படுவது கூட ஆட்கள் இருக்கிறாங்களா பார்த்துட்டு பாரப்படவே கூடாது. அல்லேலூயா. நம்ம பாரத்தை அவன் பார்க்கணும் நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கி உன் ஆசீர்வாதம் அவுட். நான் போகிற வழியை நீ தெரிவிக்கலாம், அதில் வருகிற எல்லாத்தையும் நீ சொல்லும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு வராது. இதனால தான் அன்னாளுடைய ஜெபத்திற்கு பலன் வந்தது. அதனால தான் யாக்கோபு போராடி ஜெபித்த பொழுது அவர் வாழ்க்கையில பலன் கிடைத்தது. இன்னைக்கு நம்ம பலன் கிடைக்காத காரணம் என்ன தெரியுமா? நாம கண்ணீரை தேவ சமூகத்தில் விதைக்கிறோம், நாம கண்ணீரை பல இடங்களில் விதைக்கிறோம். அது தீர்வை கொண்டு வராது, தீர்வை கொண்டு வராது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு வெளியே ஒரு பீச்சுக்கு கிளம்பி போகிறீங்கன்னு வைங்க, ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, அண்ணா பசிக்குதுண்ணா எதனா கேட்குறான்னு வைங்க, ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்குறீங்கன்னு வைங்க, தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு போயிடுவான்னு வைங்க. நீங்கள் இப்போது அதுக்கு அடுத்த வாரம் அதே இடத்துக்கு போகும்போது அந்த பையன் இங்கே வரட்டும், அவனுக்கு நான் கொடுத்த 10 ரூபாயை நான் திரும்பி வாங்கணும் நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? ஏய், அவனுக்கு கொடுத்தாச்சு, அவன் போயாச்சு, வேற யாருன்னா வந்தால் கொடுப்போம். அப்போது இந்த மாதிரி தான் நம்முடைய கண்ணீரையும் ஒருவருக்கும் தெரியாமல் சிந்துவதற்கு பரிசுத்தவான்கள் பழகினார்கள். இதைத்தான் நாம் செய்யணும். எங்கேயாவது நாட்டு ராஜா உட்காந்து உள்ள சாம்பலை உட்காந்து அழுகிறார் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு அவன் மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவான்? காரி தூக்குவான். ஆனால் தாவீது பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், சிரிச்சுக்கிட்டு உள்ளே போய் ட்ரெஸ்ஸை கிழிச்சு சாம்பலை உட்காந்து கத்தி கதறாரு. ஆமாம், ஒரு ராஜாவுக்கு தெரியுது எங்கே சிந்த வேணும் கண்ணீர். அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய துக்கத்தை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயராது. நல்லா கவனிங்க. நான் பல சாட்சிகளை நான் கேட்டுவிட்டேன், ஊழியத்தின் அனுபவத்தில் பார்த்துட்டேன். அந்த காரியத்தை சொல்லணும், ஜெபிச்சுக்கோங்க, போயிட்டே இருக்கணும். நாம் சொல்ல 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 என்ன ஆகும்னா ஒரு பெரிய குழியை சாத்தான் நோண்டிக்கிட்டே இருப்பான். அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட வராதபடிக்கு, நீ மேலே வராதபடி. கண்ணீர், நான் சொல்கிறது உங்கள் கண்ணீரையும் அவர்கிட்ட மாத்திரம் தான் கொடுக்கணுன்றேன். ஆமென். அப்போது உங்களுடைய நேரம், உங்களுடைய உண்மைத்துவம், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள் தேவனோடு கூட. யாராவது ஒருத்தர் கையை உயர்த்தி, என் பொண்டாட்டிக்கு நான் உண்மையாக இருக்கேன், என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கேன், என் கர்த்தருக்கு நான் உண்மையாக இருக்கேன், என் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ சம்திங் நமக்குள்ளே இருக்குதில்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா
உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் சிந்துவது நல்லது. அது உங்கள் ஜெப அறையாக இருக்கட்டும், அது உங்கள் தனிப்பட்ட அறையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் உங்கள் கண்ணீரை எங்கே சிந்தணும்? உங்கள் எங்கே ஜெப அறையோ சபையோ அங்கே சிந்த வேண்டும் அன்பானவர்களே. ஏன்னா இதெல்லாம் பல ஃபெயிலியர்ஸை நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இப்போ செய்கிறதுனால தேவன் பலன் தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, நம்ம வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 2:13. வந்து அவர் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவரோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவரோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். போதுமா? பாருங்க, வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. யோபுவின் அவருடைய 3 நண்பர்கள், அவர்களுடைய பெயர் எலிபாஸ், பில்தாத் அண்ட் சோப்பார். இந்த 3 பேரும், எலிபாஸ், பில்தாத், சோப்பார், இந்த 3 பேரும் எப்பயுமே யோபு ஐயாவுக்கு நல்லது கெட்டதில் பங்கேற்கிற ஒரு நபர்கள். பாருங்க, இப்போ யோபு ஐயாவுக்கு ஒரு தீமை நேரிட்டது. அது என்னவென்பது உங்களுக்கு தெரியும். இப்போ இவருக்கு இப்படிப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறாரே, நாம போய் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டில இருந்து கிளம்பி வராங்க. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? யோபு ஐயாவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த, துக்கத்தை சுமக்க வந்த 3 பேருமே இப்ப பெரிய துக்கத்துல விழுந்துட்டாங்க. தூரத்துல ஒரு மனுஷர் உட்கார்ந்து இருக்கிறார். அத யோபு ஐயாவுன்னு பார்த்து உரு தெரியாமல் அவர் உட்கார்ந்து இருக்கிறத காட்சியை பார்க்கிறாங்க 3 நண்பர்கள். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உரு தெரியாமல் இருந்த யோபு ஐயாவை பார்த்து இவங்க 3 நண்பர்களும் சத்தமிட்டு அழுகிறாங்க. ஐயோ யோபு அப்படின்னுட்டு சத்தமிட்டு அழுகிறாங்க. தன் சால்வையை கிழித்து கொண்டுகிறாங்க. கீழே இருக்கிற மண்ணை எடுத்து தலையில போட்டு கொள்றாங்க. ஆறுதல் சொல்ல வந்த 3 பேரும் சொன்னாங்க, யோபு, உன் துக்கம் மகா பெரிய துக்கம் என்று சொல்லி ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்ல முடியாம 7 நாள் தரையிலே இரவும் பகலும் யோபு ஐயாவோடு பேசாமல் உட்கார்ந்தாங்க. 7 days. ஆறுதல் சொல்ல வந்தவங்க, துக்கத்தை சுமக்க வந்தவங்களால இப்ப பெரிய துக்கத்துல சிக்கி 7 நாள் தரையில யோபு ஐயாவோடு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அவங்க சொன்னாங்க, யோபு, உனக்கு இந்த நிலைமையா? எப்போ நீ துன்மார்க்கமா வாழல, சன்மார்க்கனா வாழ்ந்த, உனக்கு இந்த நிலைமையா? நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன், உனக்கு இந்த நிலைமையா? நீ பொல்லாப்புகளா விலகினியப்பா, உனக்கு போய் இந்த நிலைமை வந்துச்சா? எப்பா, நீ பாவத்தை விட்டு விலகினிய, உனக்கு போய் இந்த நிலைமை வந்துச்சா என்று சொல்லி மகா கொடிய துக்கம் என்று சொல்லி அந்த துக்கத்தினால் நிரப்பப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உனக்கு போய் இது நடந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, யோபு ஐயாவுடைய பிள்ளைகள் இறந்தது, அவர்கிட்ட இருக்கிற சொத்து போச்சு, அவர்கிட்ட இருக்கிற சரீர பலனும் போச்சு. அந்த இறப்பிற்கு வந்தவங்க எல்லாம் யோபு ஐயா காதுபட சொல்லியிருப்பாங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பார் போலகுது, இப்படி உண்மை உத்தமமாக வாழ்ந்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இப்படி நிற்கிறாரு பார் அப்படிங்கிற அந்த வார்த்தை யோபு ஐயாவுடைய இருதயத்தை கிழித்து சுத்தமாய் கிழித்து போட்டது. அன்பானவர்களே, அந்த துக்கம் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. என்ன வார்த்தை பத்தியா? அவர் சொல்றாரு, அழுது என் முகம் அழுக்கடைஞ்சிருச்சு. இப்போ அவர் எந்த காரியத்தை சொல்ல வர்றார் பாருங்க. அவருடைய பிறந்த நாளை அவர் சபித்தார் யோபு. என்ன துக்கம் தாங்க முடியல, அந்த துக்கம். தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். அவர் பிறந்த அந்த ராத்திரி அந்தகாரம் பிடிப்பதாக அப்படின்னு சொன்னார். இப்போ வருஷத்துல வர, மாதத்துல வர குறிப்பிட்ட பிறந்த நாள் ஒன்று வரும் பார், அந்த நாள் கூட அந்த வருஷத்தினுடைய கணக்கில் இருந்து நீக்கி போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்றார். யோசிச்சு பார், என்ன துக்கம் இருந்து இருக்கும்.
நான் கர்ப்பத்தில் அழிந்து போயிருந்தா நல்லா இருக்கும், நான் அழியாமல் போனது என்ன அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய வாழ்க்கையை அவர் எவ்வளவு வெறுத்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. துக்கம். எங்க அம்மா வயித்துல நான் உருவாகாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே என்றார். ஐயோ, என் பிறந்த நாள் ஒன்று வருது பார், அந்த நாள் அது வரக்கூடாது, அது கணக்கே வரக்கூடாதுன்றார். நான் பிறந்த அந்த ராத்திரி அந்தகாரம் பிடிக்கட்டும் அப்படிங்கிறார். அழுது என் முகம் கருகி போச்சு இப்படிலாம் சொல்லி யோபு ஐயா துக்கத்தினால், இருதயத்தில் இருக்கிற மன பாரத்தினால் அந்த நாளை சபித்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லட்டுமா, பெரிய துக்கம் யோபு ஐயாவுக்கு வந்தது உண்மை. இந்த நீதிமான் ஒரு தவறாவது செஞ்சாரா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நீதிமான் ஒரு தவறையும் செய்யல. எந்த தவறும் செய்யாமல் துக்கம் அவருடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டது. எனக்கு அன்பானவர்களே, நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாம் நடந்தது, எல்லாரும் பேசினாங்க, ஆனால் தேவன் அவரை ஆறுதல் படுத்தினார். அந்த ஆறுதலினால் இந்த யோபு ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த ஆறுதல் அவர் சரீரத்தில் இருக்கிற அந்த நோயை விலக்கியது. அவர் வேலையில் இருந்த கருப்பு சத்ருவாகிய பன்றிகளை விலக்கி போட்டது. வேலையாட்களை கருக்கி போட்ட அந்த சத்துருக்களின் வல்லமையை தேவன் முறித்தார். அவருடைய ஆறுதல் ஆசீர்வாதங்களை பின்பு அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவர் எதை தெரியுமா தொட்டாரு? துக்கத்தின் சிறையிருப்பை தொட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அந்த துக்கம் என் பையன் வாழ்க்கையிலிருந்து நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக யோபு ஐயா எதெல்லாம் இழந்தாரோ கர்த்தர் கணக்கு பார்த்து அந்த காரியம் இழந்தது எல்லாத்தையும் நான் 2 மடங்கு தருவேன்னு சொல்லி, அப்போ என் பையனுடைய துக்கம் நீங்கும்னு சொல்லி தேவன் துக்கத்தை நீக்குவதற்காக அவர் இழந்து போன எல்லாத்தையும் தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம் வேணும், எல்லாருக்கும் சிறையிருப்பு மாறணும். அதுக்கு முன்னாடி நீ இழக்கணும். அதுக்கு முன்னாடி உன் கையில் இருக்கிற சில நன்மைகளை கர்த்தர் இழக்க வைப்பார். தெரியுமா? யோபு சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகிறவர், கர்த்தருக்கு பயபக்தியோடு நடக்கிறவர். அவர்கிட்ட ஆல்ரெடி அவரை மாதிரி அந்த பூமியில் அன்னைக்கு அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யான் ஒரு மனுஷனும் இல்லை. அவர் தொட்டதெல்லாம் விளங்கிச்சு. ஆனால் சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தேவன் அந்த முன்னிலைமையை விட நான் இப்பொழுது தரப்போகிறது எப்படியா இருக்கும் என்பதற்காக சில கரடு முரடுகளை அனுமதித்தார். அவர் துக்கத்தின் சிறையிருப்பை கர்த்தர் தொட்டார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோபு ஐயாவுடைய துக்கம் நீங்கணும்னா எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் தருவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க அதெல்லாம் வரணுமா? அது வரும். அதெல்லாம் அந்த கண்ணீர், அந்த விதை, அந்த காணிக்கை, அந்த தசமபாகம், நீங்கள் ஏழைக்கு செய்த உதவி, நீங்கள் போட்ட உபவாசம், நீங்கள் செய்த ஜெபம், எல்லாத்துக்குமே பலன் உண்டு. அத்தனை பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். எப்போ தெரியுமா? தேவனுடைய ஆறுதல் வரும் பொழுது. அந்த ஆறுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த நேரத்தில் கூட யோபு ஐயா தன் கண்ணீரை தான் மனைவி கிட்ட போய் சொல்லலை, கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினார். கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் செய்யட்டும், கடவுள் செய்யட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்பீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீதிமான் துயரப்பட்டா அது நல்லது, சந்தோஷப்படு. எதுலெல்லாம் மாட்டியிருக்கு, எதுலெல்லாம் உன்னால் மேலே வர முடியல, எதுலெல்லாம் தடையாக இருக்குது, எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, நீ குதிச்சு எழும்பி அதுக்கெல்லாம் தேங்க் பண்ண ஆண்டவருக்காக. நீதிமான் துயரப்படணும். அப்படி படலனா அவன் தவறான வழியில் போறான்னு அர்த்தம்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நீதிமான் துயரப்படணும், அது நல்லது, அவன் பாக்கியவான். அதற்காக அவன் ஆறுதல் வரும். அவன் எழுந்ததையும் அதனால் தான் பெற்றுக்கொள்ளுவான். அன்பானவர்களே, அவர்களுடைய துக்கத்தின் சால்வையை கர்த்தர் கிழித்தார். யோபுவினுடையது. இன்னைக்கு தேவன் உங்களுடைய துக்கத்தின் சால்வையை கிழிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்ப எல்லா கையை உயர்த்துங்க. நான் சொல்ற ஆசீர்வாதத்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க விசுவாசிக்கிறவங்க. உன் வேதனை முடிவுக்கு வந்துவிட்டது. உன் தத்தளிப்புகளுக்கு முடிவு வந்துவிட்டது. தீமையை கண்ட நாட்களுக்கு முடிவு வந்துவிட்டது. உன் இழப்பிற்கு முடிவு வந்துவிட்டது. இனி நீங்கள் நன்மையை பெறுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். இனி நல்ல நாட்களை நீ காண்பாய். இனி நீங்கள் சந்தோஷப்படுகிற நாட்களை தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவுகள் உன் நாசங்களும் உன் எல்லைகளிலே கேட்கப்படுவது இல்லை. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்படாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் துக்க நாட்களுக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுவார். ஆமென். யாக்கோபு சொல்றாருங்க, நான் இந்த யோர்தானை கடந்து போகும்போது நான் கோலும் கையுமா கடந்து போனேன். ஆனா இப்போ இதே யோர்தானுக்கு அருகே நான் நடந்து வந்து நிற்கிறேன். என்னை கர்த்தர் 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிற்க செய்திருக்கிறார்னு சொல்றார். அப்போ உணர்கிறார், நான் இங்கிருந்து போகும்போது துக்கத்தோடு போனேன்ப்பா. ஆனால் அந்த கடவுள் என்னை அங்கே கரம் பிடிச்சாருப்பார், அன்றைக்கி என்கவுண்டர் கொடுத்தாருப்பார். இன்னைக்கு அதே இடத்துல நான் வந்து நிற்கும் பொழுது துக்கத்தோடு, அன்னைக்கு இருந்த பாரத்தோடு நான் இல்லை, நான் இப்பொழுது சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே நான் நிற்கிறேன் என்பதை யாக்கோபு சொன்னார். எத்தனை பேர் கோலும் கையுமா வந்திருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்கு. அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் சாத்தான் நம்மளை தொட முடியாது. அந்த வார்த்தை உனக்குள் இருக்கிற வரைக்கும் இருள் உன் குடும்பத்தை தொட முடியாது. இன்னைக்கு கோலும் கையுமாய் ஒன்றுமில்லாமல் எல்லாத்தையும் இழந்து எந்த நன்மை இருந்தாலும் அனுபவிக்க முடியாதபடி, பெற்றுக்கொள்ள முடியாதபடி, சுதந்திரிக்க முடியாதபடி கோலும் கையுமாய் இந்த யோர்தானை நீ கடந்து வரலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கரம் பிடிக்கிறார். இன்றைக்கு உன்னை அவர் தொடுகிறார். ஒன்றும் இல்லாத பொழுது அவரை மாறி வேற யாரும் வந்து தொடமாட்டார், உதவணும்னு சொல்ல மாட்டார், ஆலோசனை தர மாட்டாருங்க. காரணம், மற்றவர்கள் பரிதாபங்களை வாங்கி கொண்டு சில காரியங்களை எதிர்பார்த்து நன்மைக்காக பழகி செய்வாங்க. ஆனால் இந்த தேவன் யாக்கோபை கரம் பிடிக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நீ இனி தனிமையா இல்லப்பா, நீ போற இடத்துலலாம் நான் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது துக்கத்தோடு போற அவர் அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது, போன போது இருந்த துக்கம் வந்த பொழுது இல்லை, அதுக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். தேவனை சந்தித்த இடம், தேவ தூதர்கள் யாக்கோபுக்கு முன்பதாய் பிரயாணமாய் போய் பாதுகாத்த இடம். என அன்பானவர்களே, கர்த்தருக்காய் பலிகளை இட்ட இடம், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்த இடம். கர்த்தர் கோலும் கையுமாய் யாக்கோபு போயிருந்தாலும் 2 பரிவாரனுடையவராய் நிற்க செய்யும் பொழுது அந்த துக்கம் அவர் இருதயத்தில் துளி கூட இல்லை. சந்தோஷத்தை கட்டளையிட்டதை போல தேவன் நமக்கு நன்மை செய்து நம்மளுடைய துக்கத்தை அவர் நீக்க போகிறார். சந்தோஷம் நம் வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு இழந்து போயிருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கண்ணீர் விடுகிறீங்களா? கர்த்தரை நம்பிக்கொண்டு இரு நான் சொல்றேன். இன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் திருடப்பட்டுருச்சா? கர்த்தரை நம்பிக்கொண்டு இருங்க. உன் ஆசீர்வாதத்தை இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டானா? கர்த்தரை நம்பிக்கொண்டு இருங்க. சத்துருக்கள் உன் வாழ்க்கையில பெருகிட்டாங்களா? கர்த்தரை நம்பிக்கொண்டு இருங்க. உனக்கு அதிக ஆபத்துக்கள் நேரிடுகிறதா?
நான் சொல்றேன், கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்க. காரணம், நீதிமான் அவன் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பனையை போல செழிப்படைவீங்க, வளருவீங்க. அந்த செழிப்படைவதற்குரிய ஆதாரம் என்ன தெரியுமா? அதனால தான் இன்னைக்கு நம்ம துக்கத்தில் நடக்கிறோம், துயரத்தில் நடக்கிறோம், காரிருள் சூழ்ந்திருக்கு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் துக்கம் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் துக்கம் எனக்கு சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா! அதனால தான் பாருங்க, யோபுயா வாழ்க்கை, யாபேஸ் வாழ்க்கை, யாக்கோபையா வாழ்க்கை, இவங்க 3 பேர் வாழ்க்கையிலையும் துக்கம் வந்தது, சஞ்சலம் நிறைந்து காணப்பட்டது, அவமான பேச்சு வந்தது, உண்மை இருந்தும் முள்ளு போல 3 பேருக்கும் குத்திச்சு. ஆனால் அதனுடைய காரியத்தை பார்க்காமல் அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் முடிவை மாத்திரம் நம்பினாங்க. அதனால் அந்த 3 பேருக்கும் என்ன முடிவுனா, மகிமையான முடிவு, சந்தோஷமான நாட்களை கர்த்தர் நியமித்து தந்தார். ஆமென். நீங்கள் எவ்வளவு துக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த துக்கம் உங்களுக்கு வரவே போகிறது கிடையாது இனி வரப்போகிற நாட்களில். யோசேப்பு சிறைச்சாலையில் துக்கப்பட்டிருக்கலாம். சிறையிலிருந்து வெளியே வந்த நொடியிலிருந்து அவருக்கு அந்த பெரிய பாரமே இறக்கி வைக்கப்பட்டு திரும்ப அந்த பாரம் வரலை. யாக்கோபுக்கு தான் பையன் இறந்துட்டானேன்னு சொல்லும் பொழுது என்னை நரைமயிரோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறேன்ற துக்கத்தினால் சொல்றார். ஆனால் யோசேப்பை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அவர் சந்தோஷத்தோடு மரணத்தை ருசி பார்க்கிறார். சந்தோஷம் இருக்கணுங்க. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். என்ன பிரஷர், என்ன மாதிரி போராட்டம் இருதயத்தில் வந்தாலும் அந்த போராட்டம் அசையணும். நீங்கள் அசைந்துடக்கூடாது. அந்த போராட்டத்தை நீங்க ஜெபத்தில் அசைங்க. அந்த துக்கத்தை மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஏன் யாபேஸ் வாழ்க்கையில செய்கிறார்? அப்ப ஏன் என் வாழ்க்கையில செய்யல? நான் அவர் பண்ணதை என்ன மாத்தணும்? யோசிங்க. யாக்கோபு வாழ்க்கையில செஞ்சாரு, அவர் என்ன பண்ணார்? அப்படி என் வாழ்க்கையை நான் மாத்திக்கணும். யோசிங்க. ஹல்லேலூயா! யோபுடைய வாழ்க்கையில தான் பிள்ளைகளே போயிடுச்சுங்க. பிள்ளைகளே போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம், என் துக்கம்லாம் நீ கேட்டினா உனக்கு துக்கம் வந்துடும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரே ஒரு மனுஷன் இன்றைக்கு யோபுவை போல கர்த்தரை நேசிக்கிற யாராவது ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி யாராவது இருக்காங்களப்பான்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியை பார்க்கும்போது ஒருத்தரும் கிடையாது. ஆனால் பவுலையா சொல்றார் பாருங்க, கர்த்தருக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அவருக்கு வந்த லாபத்தெல்லாம் நஷ்டமா பார்க்கிறார். 3 தடவை ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த முள்ளு குத்துது ஆண்டவரே, சரீரத்தில் நீக்கி போடும். கர்த்தருடைய சித்தம் அந்த முள்ளை நீக்கிறதல்ல, அதன் மத்தியில் உனக்கு நான் கிருபை தந்து நடத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் அதான் ஜெபிக்கிறோம். முள்ளு மாதிரி இருக்கிற ஆண்டவரே இந்த புருஷன், முள்ளு மாதிரி இருக்குது ஆண்டவரே இந்த பையன், முள்ளு மாதிரி இருக்குது ஆண்டவரே என் சொந்தக்காரன், நீக்கிடும். கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அந்த முள்ளு மாதிரி கொடுத்துருக்கிறாங்களா, ஆண்டவரே எனக்கு கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபிக்கிறார். தேவனே, என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படி ஆக கடவுது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லா ஜெபத்தையும் பண்ணிட்டு கடைசியாக இனிமேல் யாராவது சபையில் ஜெபிக்கும் போதும் சரி, ஊழியத்தில் ஜெபிக்கும் பொழுதும், வீட்டில் ஜெபிக்கும் பொழுதும், எல்லாரும் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும், ஆண்டவரே நான் ஜெபித்து விட்டேன், உமக்கு சித்தமாக இருக்கும் எனில் அதை செய்யும். என் சித்தம் அல்ல, உம் சித்தம். எவ்ரி இண்டிவிஜுவல் பிரேயர் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த தனிப்பட்ட குடும்ப தேவை, பிள்ளைகள் தேவை, ஃபீஸ் தேவை, அந்த தேவை, இந்த தேவை, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? தேவனே, என் சித்தம் அல்ல, உமக்கு சித்தமாக இருக்கும் எனில்
நீர் எனக்கு இது தாரும், இல்லை எனில் வேண்டாம். இதுதான் தேவன் நீ நம்மளை கவர்ந்து கர்த்தரை பக்கத்துல இழுக்க வைக்கும் இந்த ஜபங்கள். குஷ்டரோகி எத்தனை பேர் இருந்தான்? அந்த ஒரு குஷ்டரோகி வந்து கேட்குறான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த குஷ்டரோகி கிட்ட இருக்கிற சுபாவம் இன்னைக்கு எந்த சபைகளுக்குள்ள இல்லை. இந்த சுபாவம் சபைக்குள்ள வரணும். அவன் கேட்குறான், இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது, ஆண்டவரே குஷ்டரோகம் பிடித்த ஆள், நான் நம்புறேன் உங்களால செய்ய முடியும்னு. ஆனா இப்போ எனக்கு இதை நீங்க செய்ய சித்தமா இருந்தால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். என்ன வார்த்தை! கொஞ்சம் யோசிங்க. ஜபத்துல கர்த்தரை கவருங்க. எவனையோ கவர்றதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஜபத்துல கர்த்தரை இழுங்க. அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் குஷ்டரோகத்தை எவனும் சரிப்படுத்த முடியாது, ஆனால் உம்மால முடியும். ஆனா இப்ப பண்றது உமக்கு பிரியம் இருந்தா பண்ணுங்க. அவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அவர் டிலே பண்ண மாட்டார் பிளெஸிங்க. எவன் அப்படி ஜெபிக்கிறா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஜபம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். உமக்கு சித்தமா இருக்கும். டாக்டர் பில்லி கிரஹாம் அவர் சொல்லி கொடுத்தார், எந்த ஜபத்தை அவர் பண்ணாலும் அவருடைய முடிவில் ஜெபிப்பாராம், தேவனே உமக்கு சித்தமா இருக்கும் எனில் இவைகளை செய்யும். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். உங்க சித்தம் இருந்தால் அந்த துக்கத்தை நீக்கி போடுங்க. இல்லையா, கடந்து வர கிருபை தாங்க. அந்த துக்கத்தில் நான் விட்ட கண்ணீர், இழப்பு, நாசம் எல்லாத்துக்கும் 10 மடங்கு நீங்க தரணும். ஆண்டவரே நம்புங்க, கர்த்தர் தருவா. அதனாலதான் யோபு 10 பிள்ளைங்களை ஒரே நாள்ல இழந்தார். 10 கோடி ரூபாய்க்கு மேல ஒரே நாள்ல லாஸ் ஆகுது. எவனா உட்காருங்களா சபைக்குள்ள? கையில் இருக்கிற வீடு இடிஞ்சு விழுது, பிள்ளைங்க 10 பேர் செத்து போறாங்க, ஒட்டகம் தூக்கிட்டு போறாங்க, திருடிக்கிட்டு போறாங்க, ஆடுகள் இடி உடைந்து கருகி போகுது, வேலை ஆட்கள் செத்து போறாங்க, கழுதை தொலைஞ்சு போகுது. ஒவ்வொரு மாதம் ஒரு வீட்டில் மூத்த குமாரனா அதுக்கப்புறம் உட்காந்து திராட்சை ரசம் குடிப்பாங்க. அப்படி குடிக்கும் போது உட்காந்து ஒரு பிள்ளை வாழ்க்கையில் உட்காந்துருக்கும் போது மற்ற சகோதரர் கூடி வரும்போது அந்த வீடு இடிந்து பெருங்காற்று வந்து செத்து போறாங்க. ஸோ நீங்க வேதத்தை படிக்கும் போது உங்களை அதுக்குள்ள வச்சு பாருங்க. உங்களை அதுக்குள்ள வச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, என் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், என் தேவன் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தரை இழுக்குது. அப்படியே ஆண்டவர் பரலோகத்தில் உட்கார்ந்துருக்க மாட்டார். அந்த மனுஷனோட இறங்கி போய், யோபு உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த பூமியில இல்லையாப்பா, நான் உனக்கு அத்தனையும் தரப்பான்னு சொல்லி அந்த பாரமெல்லாம் போகும்படி கர்த்தர் எல்லாத்தையும் தந்தார். ஜபத்தில் தேவனை இழுக்க சபைக்கு தெரிந்திருக்கணும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பில்லி கிரஹாம் ஐயா ஒரு கிளப் அதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன். நல்லா கவனிங்க. அந்த மனுஷனால 1,00,000 பேர் பரலோகத்துக்கு போனாங்க. ஆனால் அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? ஒரு சிகரெட்டை கையில் எடுத்தார். ஒரு சிகரெட்டை கையில் எடுத்துட்டு ஒரு கிளப்புக்குள்ளே போய் உக்காந்துட்டு சிகரெட்டை பிடிக்கிறதுக்காக பில்லி கிரஹாம் அது எடுத்து இப்படி ஊதுறதுக்காக போகும்போது, அவர் உக்காந்துறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிளாஸ் டோர், அதுக்கு அந்த சைடில் ஒரு கிரவுண்ட் இருந்திருக்கு. அவர் எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு போகும்போது அங்கே யாரோ உதைச்ச ஒரு ஃபுட்பால் அந்த கிளாஸை உடச்சிக்கிட்டு வந்து இவருடைய சிகரெட்டை தள்ளி போட்டுச்சான். உடனே இந்த மனுஷன், தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்றவர், வசன வாஞ்சியுள்ளவர், ஆத்துமா அந்த ஒரு பெரிய கர்த்தருக்காய் திருப்பணும் திசைக்கு அதை திருப்பி கர்த்தருக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் எடுத்த தவறான முடிவினால், தேவன் என் இருதயத்தில் இருக்கிற என் துக்கத்தினால் நான் இப்படி செய்யலான்னு வந்தேன், ஆனால் கர்த்தர் அந்த பாவத்தை நான் செய்யாதபடி என்னை தடுத்தாரேன்னு சொல்லி அந்த கிரவுண்டுக்கு போய் ஓன்னு சொல்லி கத்தி அழுதாராம். அவருடைய முடிவு என்ன தெரியுமா? அவருடைய துக்கமே தாங்க முடியாத அவர் 5 லட்சம் 6 லட்சம் பேருடைய பாரத்தை எடுத்து சுமந்து இன்னைக்கு பல லட்சம் அவரால் பரலோகத்துக்கு போயிருக்கு. அதான் வாழ்க்கை. கர்த்தர் இன்னைக்கு அப்படித்தான் உன்னை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பேர்லாம் பாருங்க, எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு, என் துக்கத்தை மறக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்,
ஏதாவது அசிங்கமான காட்சியை பார்க்கணும், ஏதாவது நண்பர்கள் கூட போகணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், அப்போதான் என் துக்கம் தீரும். கண்ணா, தீராது, சத்தியமாக தீராது. அது இன்னும் உனக்கு துக்கத்தை உண்டு பண்ணும். கர்த்தருடைய ஒரு தொடுதல் தான் உன் துக்கத்தை மாற்றும். நீ என்ன மனநிலை பாதிக்கப்பட்ட டாக்டருக்கு போனாலும் உன் துக்கம் தீராது. என்ன அட்வைஸ் கவுன்சிலிங் கொடுத்தாலும் உனக்கு துக்கம் தீராது. எந்த போதகர் வந்து பேசினாலும், எந்த தீர்க்கதரிசிகிட்ட நீ ஓடினாலும் உன் துக்கம் தீராது. கர்த்தர் ஒருவர் தான் உன் துக்கத்தை தீர்க்க முடியும். தேவன் ஒருவர் தான் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நீதிமான் பனையை போல செழிக்கிறத போல நான் செழிப்படைய போகிறேன். துக்கத்தில் இருக்கிற நீங்க சொல்லுங்க, கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நீதிமான் பனையை போல செழிப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் பனையை போல செழிப்பான். கைகளை உயர்த்துங்க. இது உங்கள் வாழ்க்கையை தொடுகிற சத்தியம். இது உங்கள் வருகிற நாட்களில் உங்களை மேன்மைப்படுத்துகிற சத்தியம். அன்பானவர்களே, கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பனையை போல செழிப்பேன். லீபனோனில் உள்ள கேதுருவை போல நான் வளருவேன். தீங்கு என் வாழ்க்கையில இருக்காது, கெடுதல் என் வாழ்க்கையில இருக்காது. உபத்திரவம் இருந்தாலும், சஞ்சலம் இருந்தாலும், கர்த்தர் இந்த முள்ளை கொடுத்ததனால் ஸ்தோத்திரம். அவர் கிருபை எனக்கு இருந்தால் போதும். நித்திய வெளிச்சத்தை என் தேவன் எனக்கு கட்டளையிடுவார். உங்கள் துக்கம் அது சந்தோஷமாய் மாறப்போகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான் பகைக்கப்படுவான், துயரப்படுவான், கஷ்டப்படுவான், அவன் இழப்பான். ஆனால் கர்த்தர் அவன் துக்கத்தை மாற்றுவார். ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லும்படியாய் என்னோடு கூட பேசினார். அவர் செய்தி உங்களிடம் சொல்லிவிட்டேன். இனி அதை கேட்டு பிரயோஜனப்படுத்துறதும் அப்பிரயோஜனப்படுத்துறதும் உங்கள் கரத்தில். நீங்கள் அப்படி எழுந்து நிற்கலாமா?